3 அக்டோபர் 1990 காலை 10:20 கோத்தாலிங் ஜெயா, ரோபர்ட் லியூ, கும்பம் புத்ராஜயால இருக்கீங்க. எப்ப இந்த கண்ட்ரி விட்டு போக முடியும்? எப்ப போ முடியும்? 8, 12 சுபத்துவம் இருந்தா போ முடியும். 8, 12 அமைப்புகள்ல தசாபுத்தி இருந்தா போ முடியும். வெளியில போணும்னு ஆர்வம் வந்தாலே இந்த 8, 12 அமைப்புன்னு சொல்லுவேன். இப்ப கும்பராசியா வேற இருக்கிறீங்களா? ஆமா, கும்பராசி. ஆனா இந்த இடத்துல லக்னம் வலுத்திருக்கு. இந்த மாரி அமைப்புகள்ல சில நேரத்துல 5 டிகிரி லக்னம் உங்களுடைய லக்னமாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிரதர். இந்த அமைப்புகள்ல தசாபுத்தி என்ன சொல்லுது அடுத்து? இப்போ உங்களுக்கு புதன் தசை, அட்டமாதிபதி தசை வந்துருச்சா 8? புதன் தசை, அட்டமாதிபதி தசை. அடுத்து கேது, சுக்கிரன். சுத்தமா சுக்கிரனும் 12ஆம் அதிபதி தான். புதன் உச்சமா இருக்காரு பிரதர். இந்த இடத்துல புதன் அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் அட்டம வேலையெல்லாம் செய்ய மாட்டாரு. நல்ல சுபத்துவமா இருக்கிறாரு. தானே லாபஸ்தானத்துல உச்சமா இருக்கிறாரு. சந்திர அதியோகத்துல இருக்காரு. அப்படியே பௌர்ணமி நெருங்கிட்டு இருக்கிற ஜாதகம் தானே! அருமையான ஜாதகம் பிரதர். இந்த அமைப்புகள்ல புதன் உங்கள வெளிய கொண்டு போவாரு. கேது அதனை நிரந்தரப்படுத்துவாரு. சுக்கிரன் 12ஆம் அதிபதி நீச்சபங்க ராஜயோகம்ன்றனால வெளியில தான். சரி எப்ப போவீங்க? இப்ப 7:30 சனினால உங்கள இழுத்து புடிச்சுக்கிட்டு இருக்குது போல இருக்கே! பிறந்த இடத்துல அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாரி சில தன்மைகள் வந்துரும். புதன் திசையில சந்திரன் புக்தி நடந்து முடிஞ்சாச்சு. செவ்வாய் புக்தி, அடுத்து ராகு புத்தி. புதன் தசையில சந்திரன் சஷ்டாஷ்டகம்னாலும் ஒளியா இருக்காரு. புதன் தசையில இவரு, புதன் தசையில ராகு, புதன் தசையில ராகு. ராகு தான் குருவின் பார்வையில இருக்காரு. முழுமையா வெண்டுட்டு போற வேலையை செய்வாரு பிரதர். அப்போ புதன் தசையில ராகு புக்தி, புதன் தசையில ராகு புக்தி. பிரதர் 2026 ஜூன்ல மலேசியால இருக்க மாட்டீங்க பிரதர். அதனோட சுத்தமா வெளியில இருக்கிற மாரி இருக்கும். அப்பப்போ வர்ற மாரி இருக்கும் பிரதர். நிரந்தரமா அங்க வர்ற மாரி அமைப்புகள்லாம் இருக்காது. 90ல பிறந்திருக்கீங்க அப்படின்னா பாருங்க, கேதுவும் கடகத்துல இருக்காரு. சுக்கிரனும் 12ஆம் அதிபதி அப்படின்ற அமைப்புகள்ல சுத்தமா வெளியில இருக்கிற மாரியான அமைப்பு. ஆனா ஜாதகம் நல்ல ஜாதகம் பிரதர். கும்பராசிக்கு வந்த கோச்சார சனினால கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கிறீங்க. நீங்களும் கொஞ்சம் அவசரப்படக்கூடிய கோபக்காரரா இருப்பீங்க சில இடங்கள்ல. ஓகேங்களா? அதனால பெருசாலாம் கவலைப்பட்டுக்காதீங்க. அருமையான யோக ஜாதகம் பிரதர். கண்டிப்பா வெளியில போய் சம்பாரிக்க முடியும் உங்களால. வெளியில செட்டில் ஆகுற மாரியான அமைப்பு தான்.